என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்தில் மனந்திரும்புதல் அப்படிங்கிற காரியம் நிறைய விஷயங்கள் வேதத்தில் மனந்திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் நாம் திருப்ப வேண்டியதில்லை, விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல் அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அல்லது ஜீசஸ்னுடைய வார்த்தையின்படி லூக்கால பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும் அப்படின்றது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலை ஆகணும், அது ஒரு மனம் திரும்புதல். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்னு எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்தும் இருளிலிருந்தும் சாத்தானுடைய அந்த அதிகாரத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும் அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கிறோம். எல்லாம் ஒன்று கிடையாது, எல்லாம் கொஞ்சம் மனம் திரும்புதல்னு ஒன்று இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியா. பாவத்திலிருந்து மனம் திரும்புறது, சத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அதை விட இன்னும் சற்று ஆழமாய் நாம் சொல்லுவோமானால், மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு. பூமிக்கு அடுத்த காரியங்களே தேடிக்கொண்டிருக்கிற நீங்கள், பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களே தேடிக்கொண்டிருக்கிற நீங்கள், அதிலிருந்து மனம் திரும்பி பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுங்கள். அது ஒரு வகையான மனம் திரும்புதல். இன்னும் அதை விட ஆழமான ஒரு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லுவோமானால், சுய மையம் கொண்ட வாழ்க்கையிலிருந்து, செல்ஃப் சென்டர்ட் லைஃப்ல இருந்து, என்னை மையமாய் வைத்து வாழ்ற வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி தேவனை மையமாய் கொண்டு வாழ்ற வாழ்க்கைக்கு உண்டான மனம் திரும்புதல் இன்னும் சற்று ஆழமான மனம் திரும்புதல். இன்னைக்கு வெளியில் உள்ளதான கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல் அப்படின்னா சிகரெட்டை விட்டேன், குடியை விட்டேன், சினிமாவை விட்டேன், கள்ளத்தனத்தை விட்டேன், திருடுறதை விட்டேன், மனைவிக்கு துரோகம் பண்றதை விட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால தட்ஸ் குட். அது ஆரம்பம் தான். அது வெங்காயத்தினுடைய ஒரு வெளித்தோலை நான் முறிச்சு போடுறது மாதிரி. ஆனால் இன்னும் எவ்வளோ மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் எவ்வளோ இருக்கே, அதிலே நின்றக்கூடாது. கிறிஸ்தவம் அன்னைக்கு அதிலே நின்றுச்சு. பிரியமானவர்களை, நாம் அதில் நின்றக்கூடாது. ஆழமாய் 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 நித்தம் மனம் திரும்பிட்டே இருக்கணும். குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கிட்டே இருக்கணும். சுய மையம் கொண்ட வாழ்விலிருந்து தேவனை மையமாய் கொண்ட வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பணும். அதாவது கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை, கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் காண்பிக்க சொல்கிறேன். ஜியோ சென்ட்ரிக் மாடல், ஜியோ சென்ட்ரிக், பூமியை மையமாய் வைத்து சூரியன், அதாவது கிட்டத்தட்ட கிபிக்கு கிமுலும் சரி, இயேசு கிறிஸ்துக்கு முந்தின நாட்களிலும் சரி, அல்லது 16ஆம் நூற்றாண்டு வரை வான்வியல் சாஸ்திரிகள் அல்லது முற்காலத்தினுடைய அறிஞர்கள், இவர்களெல்லாம் அவர்களுடைய கொள்கை என்னவா இருந்தது அப்படின்னா, இதுல இந்த படத்துல பாக்குறோம், எது சுத்தி வருதுன்னு பாருங்க, எது மையத்தில் இருக்கு, பூமி எதுல இருக்கு அப்படின்னா மையமாகவும், சூரியன் என்ன செய்யறது மாதிரி, சூரியன் சுத்தி வர்றது போல இருக்கு. இந்த மாதிரி கொள்கை, இந்த தியரி ஜியோ சென்ட்ரிக் மாடல், ஜியோ சென்ட்ரிக் தியரி, இந்த தியரியை எத்தனை வருஷமா நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னா கிபி 16ஆம் நூற்றாண்டு. ஏப்பா, கிமுவிலும் சரி கிறிஸ்துவுக்கு பின்னாலும் சரி. ஏன் அப்படின்னா தோற்றம் அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய பார்வைக்கே இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, எது சுத்திரமா இருக்கு அப்படின்னா, நாம் நிலையா நாம் நிக்கிறது போலவும், நம்மை நிலையான நம்ம பூமியை வைத்து எது சுத்தி வர்றது மாதிரி, சூரியன் சுத்தி வரும்போது தான் கண்ணால பாக்குறோம். அப்ப நம் இயற்கையிலேயே தேவன் ஒரு காரியத்தை டெய்லி இயற்கையின் மூலமாய் ஒரு காரியத்தை சொல்லித்தராரு பாருங்க. என்ன சொல்லித்தராரு அப்படின்னா, நீ கண் கண்டபடி காது கேட்டபடி என்ன செய்யாத, தீர்ப்பு செஞ்சிடாத. டெய்லி இயற்கையை வைத்து வானங்களையும்
பூமியை வைத்து தேவன் நமக்கு ஒரு சத்தியத்தை டெய்லி என்ன சொல்கிறார், இயற்கை மூலமா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ காண்பது என்னது, கண்ணால காண்பதும் காதால கேட்கிறதும் எவ்வளவு ஒரு நிஜம் இல்லாத ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்க பாரு. இலூஷன், டெலியூஷன். நாம் என்னமோ நிலைச்சு நிக்கிறது போலவும் சூரியன் நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிற மாதிரி, அதுவா உண்மை? கிட்டத்தட்ட கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை ஜனங்கள் இப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த ஜியோசென்ட்ரிக் தேடி தான் இருந்துச்சு. அந்த நாட்களில் எல்லா வான்வியல் சாஸ்திரத்தினுடைய மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் மேத்தமெட்டிக்ஸ், கணிதங்கள் அத்தனை என்னன்னா கால்குலேஷன்ஸ் ராங் 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 ராங், எல்லாம் தப்பு தப்பு தப்பா தப்பு தப்பா இருக்கு. எதை மையமா வச்சப்ப? பூமியை மையமா வச்சு எது சுத்துதான்? சூரியன் சுத்துது அப்படின்னு சொல்ற போது அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் வென்ட் ராங், தப்பு. ஒரு தீர்வுக்கே வர முடியல. தென் அதற்கு பிறகு அந்த 15ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி, அந்த 16ஆம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு தியரியை கண்டுபிடிச்சார். அவர் ஒன்று கண்டுபிடிச்சார். அவர் தான் சொன்னார், நோ 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 அப்படி இல்லை. அடுத்த இமேஜ் காமிங்களேன். இதுல எது மையமா வச்சு? இது ஆக்சுவலா கெப்லர் என்ற கோப்பர் நிக்கோலஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக அவர் விரிவாய் அவரை சொல்ல முடியல, அவரை சொல்லி போட்டுட்டு போயிட்டார். ஆனால் கெப்லர் என்ற பின்னால வந்த அந்த 16ஆம் நூற்றாண்டு அந்த விஞ்ஞானி கெப்லர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அவர் தான் உண்மைதான், நிக்கோலஸ் சொன்னது கரெக்டு தான். எதுதான் மையத்தில் இருக்கு? சூரியன் தான் என்னது மையம். எதுதான் சுத்தி வருது? பூமி தான் சுத்தி வருது. அது எப்படி சுத்தி வருதுன்னா, ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கெப்லர் வான்வியல் சாஸ்திரத்தினுடைய கணிதங்கள் எல்லாம் போட்டு பார்த்தார். எல்லா கால்குலேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ரைட் கால்குலேஷன்ஸ். பூமி, இயற்கை, சுழற்சி, காலங்கள், டே நைட்டு, அதுக்கு பின்னால வந்ததான நியூட்டன் என்பவர் கிராவிட்டி, எப்படி புவியீர்ப்பு விசை, சகலத்தையும் என்ன செஞ்சார்? கண்டுபிடிச்சு பார்த்தா எல்லாம் என்ன வந்துகிட்டே இருக்கு? கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்ன வந்துகிட்டே இருக்கு? ரைட்டா வந்துகிட்டு இருக்கு. இது இயற்கையிலே நான் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லித்தரார். பிரியமானவர்களே, இது சயின்ஸா இருக்கட்டும், இது நாம் பார்க்கிறதான இந்த பூமியினுடைய அண்டத்தினுடைய காரியங்களா இருக்கட்டும், இந்த ஒரு சத்தியத்தை நாம் உள்ளார வச்சுக்குவோம். அதாவது பூமியை மையமாய் வச்சு எது சுத்துறது மாதிரி இருந்தா, சூரியன் சுத்துற மாதிரி இருந்தா, எல்லா கால்குலேஷன்ஸ், வாழ்க்கையினுடைய எல்லா கணக்கீடுகளும் என்னவா முடியும் சொல்லுங்க? தப்பா போகும். எதை கரெக்டா வச்சா? எது சத்தியம், எது உண்மை, ஃபேக்ட் அப்படின்னா, சூரியனை மையத்துல வச்சு சூரியன் பூமி தான் சுற்றி வருகிறது அப்படிங்கும் பொழுது எல்லா கால்குலேஷனும் என்ன வரும்? ரைட்டா வருங்கிறது போல, அருமையானவர்களே, நம்மளுடைய கடந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷர்களும் நாமும் முற்காலத்தில் எல்லாரும் என்ன இன்னமும் நம்ம மத்தியில் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம மையமா வச்சுக்கிட்டு, யார நாம சென்ட்ரா, மண்ணு மையத்தில் இருந்தது போல மனுஷன் எதுல உட்கார்ந்துருக்கான்? மையமாய், சுயத்தை மையமாய் வைத்து சிங்காசனத்தில் வைத்து தேவன் என்ன செஞ்சு பார்க்கணும் பாருங்க. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? என்ன சுத்தி 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 வரணும், சுத்தி வரணும். தேவன் என்ன சுத்தி வரணும். நான் எங்க உட்காந்துக்குவேன்? நான் மையத்தில் உட்காந்துக்குவேன். அவர் எப்படி சுத்தி வரணும்னா, ஒரு வேலைக்காரனை போல சுத்தி வரணும். என்ன வரணும்? ஒரு வேலைக்காரனை போல சுத்தி வரணும். எவ்வளவு ஒரு கொடுமை, என்ன ஒரு அக்கிரமம் அது. இவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொள்வான், ஆனா யார் சுத்தி வரணும்? தேவன் இவனுக்கு என்ன செய்யணும்? சுத்தி 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 வாழ்க்கையிலேயே சுத்தி வரணும். அப்படிங்கிற நிலைமையில அப்படிப்பட்ட எந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கணக்கீடுகளும் என்னவாதான் போக சொல்லுங்க ஆகும். பணமா இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய காரியங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்கிற காரியமா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, யார் மையம்? சுயத்தை மையமாய் கொண்டு வாழ்ந்து கர்த்தர் என்ன செய்ய சொல்றது? சுத்தி விடுறது, சுத்தி 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 வர்றது. இது இப்படி உண்டாது. இப்படி ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு நினைச்சா, எஸ், உங்களுக்கு 2 மனுஷனை நான் காண்பிக்கிறேன். சுயம் என்கிறதான இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துகிட்டு தேவனை என்ன செய்ய சொன்னது பார்ப்போம். எதுல சுத்தி வர்ற சொல்லுங்க பார்ப்போம். எதுல? அந்த வட்டப்பாதையில
எனக்கு இதை செய், எனக்கு அதை செய், எனக்கு இதை செய், இதை செய்யு வேலை வாங்குறதான்னு தேவனை ஓட விட்ட 2 மனுஷர்களை பார்ப்போம். அவர்களை தியானிச்சு நம்ம கதையை நாம் மறந்துட வேண்டாம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அதாவது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சேஷ்டபுத்திர பாகத்தில் ஏமாத்திட்டு வஞ்சகம் பண்ணிட்டு தன்னுடைய தகப்பனையும் தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரனை ஏமாற்றி இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, தன்னுடைய பதான் அராமுக்கு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு கிளம்பி போறார். யார் போறது அப்படின்னா யாக்கோபு போறார். இப்ப வஞ்சகன், எத்தன், திருடன், ஏமாற்றுக்காரன் போறான். யார் உட்கார்ந்துருக்கா சேர்ல? யார் உட்கார்ந்துருக்கா? யாக்கோபு உட்கார்ந்துருக்கார். ஓகே, இப்ப நாம் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு பதான் அராமுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து அங்கே ராத்தங்கினான். 12ஆம் வசனம், அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். 13ஆம் வசனம், கர்த்தர் மேலாக நின்றார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த நித்திரை தெளிந்து இது பெத்தேல் அப்படி பேர் வைக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிவோம். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 28:20. யாக்கோபு, தேவரீர் நீ என்னோடு இருக்கணும். யார் உட்கார்ந்துகிட்டது? சிங்காசனத்தில் உட்கார்ந்துகிட்டது யாரு? யாக்கோபு எங்க உட்கார்ந்துகிட்டார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப நீங்க என்னோட இருக்கணும். நான் போகிற வழியிலெல்லாம் என்ன செய்யணும்? என்னை காப்பாற்றணும். எனக்கு உண்ண ஆகாரம் கொடுக்கணும். அப்புறம் எனக்கு கொடுக்க வஸ்திரம் கொடுக்கணும். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணணும். இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் நீங்க எனக்கு என்னவா இருப்பீங்க? எனக்கு தேவனா இருப்பீங்க. 22ஆம் வசனம், தசமபாகத்தினுடைய ஸ்டார்டிங் பாருங்க. தசமபாகத்தினுடைய காரியம் எப்படி வருது பாருங்க. எல்லாவற்றிலும் உமக்கு நான் என்ன செலுத்துவேன்? தேவனோடு உண்டான டீல். நீங்க என்ன செய்யணும்? நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க வரணும். என்ன செய்யணும்? என்னை காப்பாற்றணும். எனக்கு வேலை கொடுக்கணும். எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை தரணும். என்னை காப்பாற்றணும். என்னை ஆசீர்வதிக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு சொல்லணும். நான் திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு வருவேன். என் கூட வரணும். இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்னது? என்னுடைய காட். நான் பார்த்து உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? எவ்வளோ? ஒரு 10% நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் பார்த்து உங்களுக்கு கொடுப்பேன். சே, எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பாருங்க. எதுல உட்கார்ந்துகிட்டு சுயம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு. என்னன்னா இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, இதுதான் தேவனுடைய சாயல். அவன் போற போக்குக்கே போற பாருங்க. யார் போற போக்குக்கே? அவர் போற போக்குக்கே அவரும் போறாரு. பாத்தீங்களா? அவரும் போறாரு பாருங்க. ஓகே, நீ போற போக்குக்கே உன்னை நான் போறேன். இது தேவனுடைய சாயல். ஒரு வார்த்தைக்கு நான் திரும்ப இங்க வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது தேவனுடைய சாயல். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தன் வழியிலே என்ன விட்டும்? நடக்க விட்டும். தேவனுடைய சாயலை பார்த்தீங்களா? அவனவனை தன் வழியிலே நடக்க விட்டும் என்ன செய்து வருகிறார்? சொல்லுங்க அப்போ. நன்மை செய்து வந்தார். வானத்தின் மழை, செழிப்புள்ள காலம், ஆகாரம், சந்தோஷம், இப்படியாய் தம்மை குறித்து தான் நல்லவர் என்பதை தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிற தேவன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் நீதிமானா இருக்கணும், ஒருத்த மனுஷன் சன்மார்க்கனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், துன்மார்க்கனா இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. தேவன் எல்லாருக்கும் அவனை இந்த பாருங்க 16ஆம் வசனம், சகல ஜனங்களையும் தன் வழியிலே நடக்க விட்டு எல்லாவற்றையும் கரெக்டா படி அளக்கிற தேவன். நீதிமான்களுடைய இருக்கிற ஊருக்கு மட்டும்தான் தண்ணியும் நீதிமான்களுக்கு இருக்கிறது தான் சூரியன் உண்டாகுதா?
எல்லா கள்ளத்தனம் பண்றவங்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் திருடர்களுக்கும் காமர்களுக்கும் என்ன உண்டாகுது சொல்லுங்க ஆகும். நீதியின் சூரியன் மழை எல்லாருக்குமே உண்டு. அவனை தன் தன் வழியிலே நடக்க விட்டும் தேவன் என்ன செய்கிற தேவன் சொல்லுங்க ஆகும். நன்மை செய்கிற தேவன், செழிப்புள்ள காலங்களையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, இது தேவனுடைய சாயல். இந்த சாயலுக்கு ஒப்பாய் நாமும் மாறணும். சுயாதீனம் கொடுக்க தெரியணும். சில பேருக்கு போக தெரியாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஸ்தல சபையில் உள்ளதான ஒரு சகோதரி, ஒரு விதவையான ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை சொல்ல வேண்டியதாயிற்று. தன்னுடைய மகளை ரொம்ப கஷ்டப்பட்டு 100 நாள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு, விதவையான அந்த தாய் தன் மகளை சபையிலே இருந்து வளர்ந்து, சபையில் இருந்து யூத் கான்ஃபரன்ஸு, சண்டே கிளாஸ் எல்லாம் இருந்து வளர்ந்து போய் கஷ்டப்பட்டு ஒரு காலேஜில் ஒரு யூஜி ஒரு டிகிரி ஒன்று படிக்க வைக்கிறாங்க. செகண்ட் இயர் போகும்பொழுதே வழி தவறி தடம் புரண்டு லவ் அஃபேர், ஒரு பாய் ஃப்ரெண்டோட கூட இணக்கமாய் எப்படி போறா. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, ரட்சிக்கப்படல. பாய் ஃப்ரெண்ட் போயிட்டே இருக்கு. முதல்ல தில்லு முள்ளு, ஏமாற்று, பித்தலாட்டம் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்த நாட்கள் கடைசியில் எல்லாம் தெரிய வந்து எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மகள் இப்போ என்ன முடிவு பண்ணுறா அப்படின்னா, அந்த தாய் என்ன முடிவு பண்ணுறான்னா, இவ்வளவு வைத்த வாயை நான் கட்டி உன்னை நான் படிக்க வைப்பேன், நீ இப்படி பையனோட நீ போவ, உனக்கு எதுக்கு நான் படிக்க வச்சுக்கிட்டு, உன்னை எதுக்கு நான் படிக்க வச்சுக்கிட்டு, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை படிக்க வைக்கணும், நீ இப்படி போகிறதுக்கு, நோ, வீட்டுக்கு போ, நீ படிக்க வேண்டாம், நீ வீட்டில் இருந்துக்க, உனக்கு ஃபீஸும் கட்ட மாட்டேன், செமஸ்டர் ஃபீஸ் கட்ட மாட்டேன், காலேஜ் ஃபீஸ் கட்ட மாட்டேன். இந்த காரியம் கொண்டு வராங்க. சிஸ்டம் அப்படி செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சிடாதீங்க. நீங்க தேவனுடைய இப்போ வயிறு எரியுது, இப்ப வயிறு கோபம் வருது, நான் இப்படி கஷ்டப்பட்டு செய்வேன், நீ உன் மார்க்கத்துக்கு நீ இப்படி போவ, உன்னை எதுக்கு நான் படிக்க வைக்கணும் அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ். உன்னை பழி வாங்குறேன் பாரு, நீ பண்ண படிக்க வைக்க மாட்டேன். இப்படி செய்யறதுனால் நீங்க உன் மகளை நீங்க என்ன செய்ய முடியாது. இன்னும் என்ன ஆவா, உங்களுக்கு தூரமாவா, இன்னும் உங்களுக்கு தூரமாவா. தேவனுடைய சாயல் அப்படி இல்லை. வேத சாயல் எப்படி போட்டிருக்கு பாரு. தேவன் அவனை தன் தன் வழியில என்ன செய்ய விட்டு, நடக்க விட்டு. வேண்டாம். இப்ப இந்த பையன் இன்னைக்கு அப்படியே ஆயிடுச்சு. அவ வாழ்ந்தாளா, வாழல. அந்த புருஷனோட கல்யாணம் பண்ணாளா, கல்யாணம் பண்ணா, என்னாச்சு, பக்கா குடிகாரன். அப்புறம் என்னாச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சு, தன்னந்தனியா. இப்ப எது உதவுது, இப்ப சொல்லுங்க, எது உதவுது? அந்த பிகாம் டிகிரி உதவுது. இப்ப வேண்டாம், நன்மை செய்யுங்க. படிப்பை நிறுத்துறதுனால நீங்க அவ்வளவு ஒன்றும் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் திங்ஸ், வெளியரங்கமான காரியங்கள். ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதுங்கிறது உள்ளர. அவளை நீங்க கெடுத்து குட்டிச்சோராக்கிட வேண்டாம். போட்டும், அவளுக்கு நன்மை செய்து மிச்சம் மீதியெல்லாம் முடிச்சிருங்க. செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுங்க, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிருங்க. ஒரு நாள் அவ எழும்பிட்டோம், நாளைக்கு மனம் திரும்பலாம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு மனம் திரும்பலாம், நாளைக்கு குணப்படலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம். நம்பிக்கையோட பாருங்க. நாளைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டா அப்படின்னா, நாளைக்கு அந்த பையனுக்கு வேலை இல்லை, நாளைக்கு விட்டுட்டு போயிட்டான், ஏதோ ஒன்று நடக்குது. கையில் ஒரு டிகிரி இருந்தால் அவளுக்கு உதவியா இருக்கும். வேண்டாம், செய்யுங்க, நன்மை செய்யுங்க. தேவனுடைய சாயல். பிரியமானவர்களே, தேவன் இப்படிதான் போறார். நமக்கு இன்னைக்கு உள்ள காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு நான் எங்க திருடன், தன் சகோதரனை வஞ்சித்தவன், தன் தகப்பனை வஞ்சித்தவன் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போவேன், என் பின்னால வரணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு வஸ்திரம் கொடுக்கணும், என்னை சமாதானமா என்னை திரும்பி வரணும், எல்லாம் நீங்க செய்யணும். நான் எங்க உட்காந்துக்குவேன் அப்படின்னா, நான் சிங்காசனத்துல உட்காந்துக்குவேன், நீங்க பின்னால சுத்தி 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 வரும். இந்த யாக்கோபு மாதிரி இன்னும் எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சுயம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்டவருடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? இப்ப நான் சொன்னேன், இந்த மகளுடைய வாழ்க்கையில கால்குலேஷன் வென்ட் ராங். தவறான கால்குலேஷன்.